ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ, இங்கிட்ட பாருங்க. என்ன பார்க்க, எதை பார்க்கறது? நீங்க ஒரு நோக்கமா தான் இருக்கீங்க. நோக்கமா? யாருக்கு நோக்கம்? இங்கிட்ட பாருங்க நோட்டு எதை பார்க்கறேன்னு கேக்குறீங்களா? இங்கிட்டு பாரு. நீங்க எதை பார்ப்பீங்க? எதை வேணாலும் பார்ப்போம். என் முகக்கட்டையை பார்த்தே பேச மாட்டீங்களா? பேசுமே. ஏன் பேச மாட்டோமா? ஆமா, பெரிய இவரு யாரு கிட்ட போன் பேசி அலோ நொலன்றாங்க. அட பெட்டியா வசியா? ஐயா நீ வேற வெட்டிதாம்மா இவன் குட்டியா வச்சிக்கிறேன். ஐயா இவரு என்ன இப்படி கிளம்பிட்டாரு? யாரு? பெட்டி வாசிப்பேன் குட்டியை வாசிப்பேன்றாரு. வெட்டி மட்டும் தான் வாசிப்பேன். என்ன உன்னை ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சேனே, நீ என்ன இப்படி மாறிட்ட? வெட்டி மட்டும் தான் வாசிப்பேன். அப்ப குட்டியை வாசிக்க மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு தெரியுதுண்ணே. சரி, அதுக்கு முன்னாடி வணக்கத்தை சொல்லிடுவோம். பக்கமேதுக்கு சில வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களும் நல்லா தான் இருந்ததுக்கு நாங்கள் வரோம். அப்புறம் அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? அப்புறம் எனக்கு தெரியும் சூப்பராக இருக்கீங்க ஆளு. அப்புறம் தம்பி நல்லா இருக்கீங்களா? செல்லக்கூடிய அப்புறம் பிஏ பிஏவா? பிஏ அவன் பிஏ படிப்பா இல்லை என்னது? பிஏ படிச்சு நொட்டினாரு. பிஏங்க எனக்கு அசிஸ்டன்ட். உனக்கா? எனக்கு. அவர் என் சித்தப்ப. ஆமா சித்தப்பனா? உங்களுக்கு வேணும்னா அவரா வச்சிருக்காருப்பா. என்னது? எல்லாத்துக்குமே பிஏ தான். நான் என்ன அப்படின்னா இவர் என் அசிஸ்டண்ட். உங்களுக்கு தேவைன்னா என் அசிஸ்டண்ட் என்னை வந்து புக் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன அப்படின்னா இப்போ அவர் எனக்கு சித்தப்பா ஒரு முறையில். அவரு எனக்கு சித்தப்பா. அப்ப எனக்கு சித்தப்பானா உங்களுக்குலாம் என்ன வேணும்? எனக்கு மாமா வேணும்ப்பா. அப்ப அவர் மாமா பையனா? மாமன். ஓ சரி, அப்படியே வந்து டோக்கன் போட்டுக்கங்க அவர்கிட்ட. சரி, நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் மைஸ் எடுக்கிற நல்லா இருக்கீங்களா? அப்புக்குட்டி உங்களை கேட்க மறந்துட்டு அப்புக்குட்டி. சரிங்கடி அப்புக்குட்டி. அப்புறம் மைஸ் எடுக்காரண்ணே நல்லா இருக்கீங்களா? ஏண்ணே என்னமோ அப்பாட்டியை போய் கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க. என்னண்ணே சிரினே? நல்லா சிரிச்சு ஏற்றுனேம்மா. ஆமாம் சரி. ஏண்ணே பிரியாணி சாப்பிட்டு சரிமான ஆகலையாண்ணே? ஆள் ஒரு மாதிரியா உட்காந்துருக்காரு. நல்லா ஏற்றுங்க. அப்புறம் யூடியூப் சேனல் எடுத்திருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம். என்ன யூடியூப் சேனல் எனக்கு தெரியலை. 3 யூடியூப் சேனல் இருக்குது. வீடியோவா யூடியூப் சேனலா? 3மே யூடியூப் தானா? யாப்பா அப்புக்குட்டி ஐயா இங்கிட்ட வந்து நேரம் வந்து எடுக்க வேண்டியதானே? கிராஸ் அடுத்த என்ன தான் தெரியுமாக்கும்? அடியே அப்பா என் முகரக்கட்டையை போட்டோ எடுத்துட்டால. அவர் சைடில் இருக்கிறாருமா. அவர் போட்டோ எடுத்துகிட்டு போகிறார், சைட்லேயே எடுத்துகிட்டு போகிறார். நேரம் வந்து எடுத்துகிட்டு போகலாம்ல. சரி இருக்கட்டும். வந்தம்மா சுருக்குன்னு ஆட்டத்தை போட்டோமா போனோமா இருக்கணும். பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் நாடகம் ஓடி இருக்குது. ஆமாம், பிடிங்க போகலாம். தள்ளுக்குட்டி தள்ளுங்க. இங்கிட்ட வந்து முன்னாடி நிற்கலாம்ல. அப்புறம் நான் என்னத்தை தான் மாட்டேன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சிம்புரான தான் கேட்பீங்க நீங்கள். நான் போடுறத பிடிக்கலன்னுவீங்க. வந்துக்கிட்டு வந்து நில்லுங்க மலை. ஆமாம் ஆங்க மலை முன்னாடி வந்து நிற்கிறீங்களா? நன்றிங்க. அடிச்சு காட்டுறதா? அடிச்சு காட்டுமா? வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கா தெரிஞ்சு போச்சு நம்ம மண்டை கொஞ்சம் வெளிச்சதுக்குல கிளார் அடிக்கும். அதனால நம்ம ஒதுங்கி ஓரமாக நின்றுக்கணும். ஸ்பீக்கர் பக்கத்தில் நிற்காதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு காதை அடைச்சு போயிடும். பிடிங்க கிட்டலாம் எங்க பார்த்தீங்களா? அங்கே
பண்ணுவோமா? எப்போ பண்ணுவோம்? எப்போ ஆப்பம்னா பணியாரம் சுட்டு தர நோட்டி வேணான்ட்டியே, சரி ஆப்போ நோட்டி வேகமா கேட்குறீங்களே, அது எப்போ வேணாலும். அது எப்போ வேணாலும் ஆப்பா சுட்டு தரவா, எங்க நல்லா ஆப்பா சுட்டு தரவா, தோசை சுட்டு தரவா, புதுசா தோசை சுட்டு தரவா. என்ன ஆச்சாக்கும் அவ்வளோ சீக்கிரமாவா விடுவேன் உங்களை? சோதிக்க பிறந்த ஆளியா அந்த சிவகாமி. பார்ப்போம். அண்ணே பிடிங்கண்ணே, உங்கள்கிட்ட ஆடி வரேன். கொஞ்சம் கூட தண்ணி அடிச்சுக்கிறேன். ஆடி வரதுக்கு முன்னாடி விட்டுருவான்றீங்களா? நான் இவன் இழுத்து போடுங்க பாப்பா. விடுவேண்ணா? உங்களெல்லாம் சோதிக்க வந்திருக்கோம்ல. என்ன தொலாவரமே இருக்குது, வேற இடத்துல இருந்து வந்த மாதிரி இருக்குது. கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கு. இல்ல அப்படித்தானே இருக்குது, நான் கூட என்னவோ நினைச்சேன். கட்ட வண்டி கட்ட வண்டி கலையாணி கலண்ட வண்டி, கலண்ட வண்டி நாளு தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி
மாப்பிள்ள இருக்கு. ஆமா ஆமா ஆமா. புடிங்கோ. பிடிக்காத மறுபடியும். ஆமா. நறுக்கணும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீ விடிய விடிய பிடிச்சது வருது. அண்ணே அதாவது நம்ம ஏரியா நாடத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. ஆமா. சுருக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சுருக்குன்னு எல்லாத்தையும் அமுச்சு விட்டணும். சரிங்களா? புடிங்க. உங்கள்ட்ட ஆடி வேணும் புண்ணே. எப்படிண்ணே வர? எப்படியோ ஆமா. ஆ உனக்கு எப்படி சௌகரியம் அப்படியே வா. உய்யார நடந்து கோயிலுக்கு போற உள்ள மகரத்தினமே. என்ன சந்திரனே, நான் கிளப்பி கிளப்பி நடக்கிறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் ஓதம்மா உனக்கு? என்ன கிளப்பி நடக்கிற? ஒய்யார நடந்து கோயிலுக்கு போற உள்ள கோவிலுக்கு போற உள்ள அத்த மகரத்தினமே. ஆசை வார்த்தை பேசலையே, ஆசை தீர பேசலையே. ஒய்யார நடந்து அண்ணனா போயிச்சு. நீ ரெண்டு ஆட்டம் அண்ணா, அது நாலு ஆட்டம் ஆடுது. அப்படியாண்ணே? எதுனே கை கலந்த என்னென்ன செய்யறது? ஆண்டை கூட படைச்சிட்டான்ல, அருமை ஆடுதுமா. கூட படைச்சிட்டா ஆடாதானே செய்யும். எனக்கு ஆடுறமே, உங்களுக்கு எதுவும் ஆடாதுன்னு மட்டும் சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம். எதை சொல்றப்பா? எங்களுக்கு ஆட வாய்ப்பே இல்லையே. என்னங்க என்னையுமே நீங்களும் மனுஷன் தானே? அங்க உட்கார்ந்துருக்கேம்மா. என்னையுமே நீங்களும் மனுஷன் தானே? உங்களுக்கு கை கால் பாடாதே. அத சொல்றியா? அதைத்தான் சொல்றேன். அது ஆடறது. ஆமா, அப்புறம் வேற என்னதான் சொல்றேன்? ஏன்னா பொம்பளை எல்லாம் உட்காந்துருக்காங்க, நான் அப்படிலாம் பேச மாட்டேனே. சரி புண்ணுங்கண்ணே, வேற அக்கறைக்கார வேற மாதிரி தெரியுது. ஆமா புண்ணே, அப்புடி புடிங்க அப்புடி. ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா, இழந்த பழ தோப்பு தாண்டா, இழந்த பாலு தோப்பு தாண்டா. ஏறி நானு உழுப்பட்டும் மாமா, ஏறி நானு உழுப்பட்டுமா மாமா, பழத்தை நானு பறிக்கட்டுமா, பழத்தை நானு பறிக்கட்டுமா. யார் இது? ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா, அஞ்சு ஜாமான் வச்சிருக்கீங்க. என்னண்ணே என்னண்ணே இருக்கட்டும்ண்ணே? என்னண்ணே
அண்ணே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணே, நான் இவ்வளோ உழைக்கணும்னு அவசியமே கிடையாதுண்ணே. எனக்கு ஊரு காசு வந்துச்சுன்னா போதும், நான் ஜோஸாக படுத்துட்டு போயிட்டு இருப்பேன். நீங்கள் நல்லா அருமையான பாயாசம் வடை பாயாசத்தோட சோறு போட்டீங்க, நான் சாப்பிட்டு குப்பரை படிச்சுக்குவேனே. நல்லா சாப்பிட்டேன். ஆமாம், வடை என்ன கூட்டு என்ன அப்பளம் என்ன 4 பொரியலை வச்சுக்க, நான் சாப்பிட்டு செவனேன்னு படுத்து கிடக்கு போய் நான் ஏன் போட்டு ஆடணும்னு என்ன அவசியம் இருக்கா? நீ 2 ஆட்டு ஆடனே மூச்சு வாங்கலன்னு பாப்பா வானே. கிளம்பி வரணும் இல்லைண்ணே, கிளம்பணும்ல. இப்போ உனக்கு பொம்பளை யாரு கிளம்பணும்ப்பா? வேற ஒன்று அவருக்கு எங்கே கிளம்புது? அவருக்கு கிளம்பிட்டாலும் அப்படியே பொங்கு தலைச்சு போடுவார். அவர் மூளையில் உட்காந்து லட்சணமே தெரியல, தகட்டி போடுவாருன்னு. சரி, அதெல்லாம் இந்த சாமியாவே இருந்துட்டு போறாரு. இப்போ என்னன்னா அவருக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. யாருக்கு தூக்குது? இந்த அவருக்கு மாமாவுதே மாமனாருக்கு தூக்கம் வந்துச்சு போல இருக்கு. இப்போ எப்போ என்னன்னா என்னை பார்த்துட்டாரு, பப்பனை பார்த்துட்டாரு. இப்போ வள்ளியையும் நாரதரையும் பார்த்துட்டாருன்னா குப்போட கரைச்சி படுத்துருவாரு. அவர் பாட்டு வேலை முடிஞ்சு சோழ சுத்தம். அதுக்காக இப்போ கிளப்பிக்கிட்டு இருக்காரு. நான் கேருங்க ஊரு காசு வாங்கியிருக்கேன், அதுக்கு சரியாக நான் உழைச்சிட்டு போவேன். நான் வாங்கின சம்பளத்துக்கு நான் உழைச்சிட்டு போவேன். பிடிங்க அடி அப்பா அது பார்த்த புள்ள இப்ப அடையாள தெரியவில்லை. தம்பி நல்லா வாசிக்கிறீங்களே, சின்ன பிள்ளைனாலும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சோதிச்சு பார்ப்போமா? பிடிங்க. சின்ன சின்ன வீடு கட்டி, சின்ன சின்ன வீடு கட்டி, சிங்கார வீடு கட்டி, நம்ம சிங்கார வீடு கட்டி, சின்ன சின்ன வீட்டில் எல்லாம் சிட்டு பேசு சத்தம்னா அது சிட்டு பேசு சத்தமல்ல, அது சிட்டு பேசு சத்தமல்ல. ஏ சின்ன மச்சான் சத்தமடி. சிட்டு பேசு சத்தமல்ல, ஏ சின்ன மச்சான் சத்தமடி. மாடி மேல மாடி வச்சு, மாடி மேல மாடி வச்சு, மாந்தோப்பு 2 வச்சு, மாந்தோப்பு 2 வச்சு, மாந்தோப்பு வீட்டில் எல்லாம் மாட பூரா பேசுதுன்னா அது மாடப்புற சத்தமல்ல. கேளுங்க, யார் சத்தம்? மாடப்புற. அப்ப யார் சத்தம்ப்பா? அது மாடப்புற சத்தமல்ல. யாரோட சத்தம்ப்பா? உங்க பூசாரி சத்தம் தான். மயச்சிட்டு சத்தமா? அவர் வேணும். மாடப்புற சத்தமல்ல, ஏ மாமன் சத்தமடி. சொல்லி கொடுப்போம். 4-5 வச்சிருக்கிறாரு என் செல்லக்குட்டி. எங்கள் ஐயா இருக்கு, கொஞ்சம் சோழியை கொடுத்து வேலை வாங்குவோம். அடி அப்போ அது பார்த்த புள்ள இப்போ அடையாளம் தெரியவில்லை.
கைத்தட்டி அனுபவங்களுக்கு நன்றி வணக்கம். சரி, நம்ம பிஏ இருக்காரு. பிஏக்கு நம்ம பிஏ கொண்டு போடுவோம். முடிய வண்டியை பிஏன்னு சொல்லி என்ன செய்ய முடிய வண்டியா? அப்புறம் என்னது, என் பிஏ தான் அவரு. பிடிங்க பிஏ. அதான் முடிக்கிறது. என் பிஏ ஆசிப்பை பிடிங்கன்னு. எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் புரியலப்பா. அவர் சித்தப்பா ஒரு முறைக்கு என்னன்னு சொல்லி என்ன. ஆமா சித்தப்பன்னு சொல்ற, ஆனா அவர் தான் வச்சுக்க ரொம்ப நாளா பாதுகாப்பா. ஏன் அத்தை மகனே ஏன் செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோளையே மாமரத்து மாங்கொழந்து செவந்தது போல என் மனசு ஜொலிக்குதையா. மச்சான் நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனசு வலிக்குதையா. உன் கண்ணில் வரும் பார்வையால பார்க்காதையா. உள்ளுக்குள்ள எங்குறேன்னு நான் தானையா. அதுக்கு போனெல்லாம் போட்டு ஓயாம தொல்லை பண்ணாத நீ. ஏ அத்தை மகனே சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. நம்ம பூசாரி நான் உட்காரனே. அவர் கிளம்பிட்டாருமா. என்ன கிளம்புற? சரி நீ வரப்போறான்னு. வேற ஒன்றும் இல்லை, பெட்டியே தூக்குறாரு ஸ்பீக்கரை மாற்றி வைக்கிறதுக்கு. அண்ணே இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு தெரியுங்களா புதுசா? பாட்டெல்லாம் என்னென்ன பாட்டு வந்திருக்கு தெரியுங்களா? என் தங்கச்சி என்ன கிடைச்சிச்சுப்பா அந்த நாயை தேடி போனேப்பா, அது தெரி நாயா இல்லை சொரு நாயா? இதெல்லாம் பாட்டா? சொருநாயா? அடி அப்ப பாட்டு இதெல்லாம் புது பாட்டு டென்ட்டு, அதை கூட பரவாயில்ல. இன்னொரு பாட்டு பாட்டுனே நான் என்ன செய்ய ரஜினி பாட்டுனே. அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா? இந்த புஷ்பா படத்துல ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியா மாமா, அந்த பாட்டு பாத்தீங்கன்னு எனக்கு பிடிக்காம. எது முகர கட்டைய பாரு பாட்டு யாது. இன்னொரு பாட்டு புது பாட்டு இப்ப ட்ரெண்ட் பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு? பஞ்சவர்ண பச்சைக்கிளி மாமாவுக்கு பச்சைக்கிளி, பஞ்சவர்ண பச்சைக்கிளி மாமாவுக்கு பச்சைக்கிளி, நான் தனக்கு பாகுபலி அம்மா உன்னா சதா தீபாவளி மச்சவருக்கு மூலிப்பு நான் மறந்து போட்ட துணிப்பு வாழ்க்கை வாங்கி தந்த புடவை அடகட்ட நீ எப்படியே விடுவே, அடகி வாழ்க்கை வாங்கி தந்த புடவை அடகட்ட நீ எப்படியே விடுவே. புச்சை கிளியா விதவிதமா போடுற இல்ல எதையா கிளியான்னு பச்சை கிளிமா? அதுதானே பாட்டுனே. இப்படி எல்லாம் மாறி வருது, நம்மளுக்கே சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், நம்மளால கூப்பிட்டு சோழிய வாங்குவோம். யூடியூப் சேனல் எடுத்திருக்கோம் அனைவருக்கும் நன்றி நீ வணக்கம். என்ன யூடியூப் சேனல் தெரியல, யூடியூப் சேனல் பேரை சொன்னீங்கன்னா சொல்லிடுவேன். என்னங்க? அம்பாள் ஃபோட்டோகிராஃபி, மன்னன் மீடியா, பாத்திமா. இங்கே யூடியூப் சேனல் இருக்கும் பாத்திமா வீடியோ கவரேஜுக்கும், அப்புறம் அம்பாள் வீடியோ கவரேஜுக்கும் அண்ணன் பேர் மன்னன் மீடியா அன்பு நண்பர் அவர்களுக்கும் என் சார்பாக நன்றி வணக்கம். ஆமாம், நாங்கள் வப்பு நான்ஸ் வரையில் யூடியூப் சேனல் போடுங்க, அல்லியம்மா வரையில் யூடியூப் சேனல் போடாதீங்க. அடா அவங்க வரமாட்டாங்க, உண்மையாக தான் வெளியில் சொல்லிட்டு போகிறேன், உண்மை தாங்க. யூடியூப் எடுக்காதீங்க, அவங்க வரமாட்டாங்க. ஆமாம் சரி பிடிங்க. அப்புறம் நம்மளே விழுப்புரம் தாம்பரம் நான்
லேடிஸ் அண்ட் குண்டிமேன். Hey! ஜென்டில்மேன். Gentleman. ஜென்டில்மேன். Yes. अच्छा अच्छा बोलता है. Hey! बोलता है. बोलता है. बोलता है. अच्छा बढ़ता है. அசிங்கம் பேசக்கூடாது. अरे गोमलंगो. Hey! ஏய் நான் கும்மம் கோத்தான்றேன்டா காணா புண்ணாக்கு யாரை பத்தி நான் கும்மம் கோத்தான்ற போட்டே தெரிச்சு போயிரும். அம்மன் அம்மன் அம்பாள், ஆத்தா அம்பாள், அம்பாள். அம்பாளா அம்பாள். ஆத்தா சாச்சா தடியே பார்க்கையில டேய் நம்மளுக்கே பிரமிச்சு பூத்து போகுதியா கண்ணு. अरे पोची मेले. Hey! पशु முகரக்கட்டைய பஸ் பாரு மேல முகர- பஸ் மேல. बस मेले. पशु मेले. आमिली कुनिया का सकामी है. Hey! என்னையா பேசுற? तानमी ने कुने सुन तो ही ना मर कौन. பாண்டிமணி. மதுரையில இருக்கியா பாண்டிமணி? वान में न सुनना काहे. Huh? என்னது பின்ன சொன்ன पातो नहीं में ना होम बुखान. ஓம் கேவா ஏய் முகரக்கட்டை Room கே. டேய் ஓம் ஓம் கேட்டிருக்க Room. वो या. வா हम दुलदुलिंग ये ना साटा. ஷாட்டா ஷாட் அடிக்கணுமா சாட்டா. बेनी थाट. ஆ? தண்ணி வேணுமா डंबा सीडी. டெம்ப ஏய் ரம்பா இல்லையா ரம்பாக்குன்னா கும்பா பெருசா இருக்கும் இது ரம்பா இல்லை बेना ताने ना काहे. மேலே தானே அப்புறம் கீழே தானே तोती है ना. ஏ ஆரியா வாட் இஸ் வர்ணா வாட் ப்ராப்ளம் बेनी ऑप्स. ஊமா पेनी सरी क्या ना खाओ. लिमिले तना खाना श्री अंबल. ஆ पातिमा. பாத்திமா. अमना ना ने सुने का ना खा रहा है. தமிழ் தமிழ். तमिल ला खा. ஆமா. डंबला ताने. अंदाज़. அன்பு ஐஸ் மச்சான் அவருக்கு எனக்கு கருங்குளத்தை சேர்ந்த ஐஸ் மச்சான் அவர்கள் எனக்காக ரூபாய் 50 ரூபா அனுப்பியிருக்கார். ஐஸ் வைக்கிறாரு. ஐஸ் மச்சான் 50 ரூபா கொடுத்ததெல்லாம் சரிதான். 50 ரூபா கொடுத்து ஐஸ் வைக்கிறாரு. ஐஸை கொடுத்துட வேணாம். वो ऐसे उड़ी गिरे. ஐஸை கொடுத்தா தொண்டை கட்டி போயிடும். ஐஸ் மச்சான் அவர்களுக்கு நன்றி அது வணக்கம். வாட் ப்ராப்ளம் मैंने कहा ना. வாட் पाना खाना सी. என்ன ஏறுமா மாடு ஆதா நீனே எடுபட்ட பேட அந்த இங்கிலீஷை பேசுகிற பாரு முகரக்கட்டை இதாட்டம் அதுமே இதுமே இந்த அதுன்ட்டு இருக்க போட்ட தெரிச்சு போயிரு கண்ணாடி நாடிலா எங்கே வந்து வந்திருக்க யாரு நீங்க எதுக்கு வந்திருக்க ஆ अरे नमः सुनिधि. ஏய் अक्का सारी का तेरिया बंदे. ஏடா தமிழ் இப்போ எப்படி பேசுற? ஆ அட ஊக்கியால மேல. अन्ने पूछे ने मारे. ஆரியானியே ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? ஆம்பளையா எங்க ஆம்பளை யாரு நாங்கெல்லாம் ஆம்பளை தானே. எங்க ஆம்பளை ஆம்பளை நீங்க எங்க 1 2 3 4 5 6 7 8 ஏய் 9 10 11 12 13 14 15 16 17. அவங்க ஆம்பளைன்னு எனக்கு தெரியும். ஆ நீ என்னமோ ஆம்பளை வந்திருக்க நீ ஆ உன்னைய பார்த்தா ஆம்பளை மையா தெரியுது என் முகரக்கட்டை ஏய் ஏச்சவன் நீ நெப்பாட்றா போடாமல ஆம்பளை பேசல ஆயிரம் விஷயம். என்ன பொம்பளை பேசுற ஆயத்தோர் விஷயம் யாரு என்ன ஆம்பளை பேசுற சரித்திரம் பொம்பளை பேசுற அட்ட தரித்திரம். பொம்பளை நாங்க பேசினா வச்சுக்க சரித்திரம் ஆம்பளை நீ பேசினா அந்த ஊருக்கே பீட நான் மட்டும் கால் எடுத்து வச்சுக்க அந்த ஊர்ல டே சட்ட சட்ட சட்டன்னு அதிகமா என்னது? அதிகமா பேசுற பொம்பளை அடிக்கிற மல்ல அடிக்க மழை பாருங்க மழை பெய்யுமா? நான் மட்டும் ஒரு வீட்டுல போய் குத்து விளக்கு ஏத்தணும்னு வச்சுக்கோங்க நல்ல புளு புளு புளுன்னு ஏறிங்க. ஏய் ஊரை விட போயிருவாங்க. இன்னும் ஊரே பத்திக்குமா முகர கட்டைய பாரு நான் அப்படி ஒரு புண்ணிய தெய்வம்யா ஆம்பளை முகர கட்டைய பாரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கானா ஏன்டா பிக்காளி பயல உனக்கு தான் தெரியல உனக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல நீ எந்த நாட்டுக்கார பயப்பிள்ளைன்னே தெரியல அங்க இருந்து வந்துட்டு பொம்பளை பிள்ளைட்ட ரொம்ப இதா பேசுற என்ன என்ன என்னங்க சித்தி என்ன சித்தியா சித்தி சொத்தினா ஏத்திர பாத்துக்க என்னங்க பாட்டி ஏய் பாட்டி யாரா பாட்டி மரியா கெட்டு போய் மஸ்கா என்ன பேசிருக்க என்ன வச்சிருக்க அந்தாள் பேசாம பணமா நின்னுட்டு. ஆமா முருகம்மா அவரு அவர்
முரியனா? ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? ஏய் ரொம்ப பேசாதயா. என்ன நீ ரொம்ப ரொம்ப அதிகமா பேசியிருக்க. நீ தான் அதிகமா. எனக்கு அதிகமா பேசுற ஆம்பளை கண்டா பிடிக்காது. நான் அதிகமா பேசுற பொம்பளை பார்த்தா எனக்கு சுத்தமா அறவே பிடிக்காது. ஏய் இப்ப என்ன பண்ணுவன்ற? என்ன பண்ணங்கற? ஏய் எப்பாடி அவன் பேச்ச? பேச்ச மூஞ்சு தோல் மோகர கட்டையும் பாரு ஆடிட்டு வந்தேன். என்னையும் பாரு இதையும் பாரு குளு 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 குளுன்னு ஆடிட்டு வந்தேன். என்னமா என்னையும் பாரு யாரு? பஸ் ஸ்டாண்ட்ல பக்கோடா விக்கிற ஆள் மாதிரி. அண்ணன் இந்த அன்பளி பஸ் ஸ்டாண்ட் குறுக்கு போய் மாதிரி. எப்ப அந்த ஐஸ் விக்கிறங்க எங்க அவர் 50 ரூபாய் கூட காசு ஐஸ் விக்கிற மாமா அப்புறமேட்டு 2 ஐஸ் கொண்டு வந்து கொடுங்க. 2 ஐஸ் கொடுங்க. அந்த பிள்ளை சப்பட்ட எங்க அந்த ஆளு? என்ன யார் நீனு? குறிப்பு காலை புஷ்ப அலங்காரம் உபயம் செய்தே உயர் திரு பெரி வாயி ஆனா வைரவன் செட்டியார் மற்றும் உயர் திரு ஆனா நானா வானா ஈனா பெரிய கருப்பன் செட்டியார் குடும்பத்தார்கள் பி கருங்குள்ளம் அவர்களும் அன்று மாலை புஷ்ப அலங்காரம் உபயம் செய்தே உயர் திரு எம் மணிவண்ணன் சிங்கப்பூர் மற்றும் உயர் திரு டி சௌமியா பெருமாள் பிஇ முத்தரங்கோட்டை அவர்களும் மீண்டும் ஒருமுறை தாங்கள் நினைவுக்காக காலை புஷ்ப அலங்காரம் உபயம் செய்தே உயர் திரு பெரி வானா ஈனா ஆனா நானா வைரவன் செட்டியார் குடும்பத்தார்களும் உயர் திரு ஆனா நானா வானா ஈனா பெரிய கருப்பன் செட்டியார் குடும்பத்தார்கள் பி கருங்குளம் அவர்களும் அன்று மாலை புஷ்ப அலங்காரம் உபயம் செய்தே உயர் திரு எம் மணிவண்ணன் சிங்கப்பூர் மற்றும் உயர் திரு சௌமியா பெருமாள் பி முத்தரங்கோட்டை அவர்களுக்கும் எங்களது கலைக்கும் சார்பாக நன்றி அன்பு கடந்த வணக்கம். வாமா வாமா நோட்டீஸ் அடிச்ச சந்திரன் கூப்பிடு. ஏன் உனக்கு என் பிளக்ஸ் வேற எதுவுமே கிடைக்கலன்னு எனக்கு மாலை போட்டிருக்கியா இல்லை தலைக்கு பூ வச்சிருக்கியான்னு தெரியல. பூ வச்சிருக்காரு இந்த ஆள் தலைக்கு பூ வச்ச மாதிரியே தெரியுது. தலை கழுத்துக்கு மாலை போட்ட மாதிரியே தெரியுது. உனக்கு வேற ஸ்டில்லே கிடைக்கல. ஏன் போட்டா பத்தியா? அடே அப்பா வந்திருக்க கெட்டப்ப அப்படியே இருக்கா? உனக்கெல்லாம் கெட்டப்ப அப்படியே போட்டிருக்காரு. எனக்கு மாலை போட்டிருக்காரு பாரு. தலைக்கு பூ வைக்க சொன்னா கழுத்துக்கு பூ போட்டிருக்காரு பாரு. ஊர்க்காரர்கள் தான் நன்றி சொல்லணும். ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும். ஆம்பளைக்கு உனக்கு நானு மரியாதை கொடுத்து பேசணும் ரொம்ப அவசியம் தானே. போய்யா போய்யா சிவகாமி நிறுத்தியா மாலை பார்த்து பேசு. என்ன ஆம்பளை பெரிய ஆளு ஆம்பளை பெரிய ஆளுன்னு பேசுற? ஆண் இல்லையே பெண் இல்லை, பெண் இல்லையே ஆண் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை, ஜட்டி இல்லையே பாவாடை. முகர கட்டே பாரு. அதாவது சிவன் தான் பெரிய ஆளுன்றீங்க, யாரு? நான் சக்தி தான் பெரிய ஆளுன்றேன். இந்த சிவன்ட்ட பாதி உடம்ப பாதி வாங்கி இருக்கிறது பொம்பளை நாங்க தான். தலையில இருக்கிறது யாரு? கங்காதேவி. உடம்புல இருக்கிறது யாரு? பார்வதி. அதனால இன்னைக்கு வந்திருக்கிறது யாரு? சத் சிவகாமி. அப்படியா? ஆமா சிவகாமி. இந்த இடத்துல நின்னு பேசுனா ஆம்பளை நாங்க தான் காரணம். அட போய்யா, ஆம்பளை நீ 10 பேர் வந்தாலும் சரி, பொம்பளை நாங்க 2 பேர் வரலன்னு வச்சுக்கவே சோழியா சுத்தம். அதெல்லாம் விட இன்னைக்கு வந்து நாடகம் என்ன வள்ளி திருமணம். முருகனுக்கு கல்யாணமா போட்டிருக்கு, வள்ளிக்கு திருமணம் தான் போட்டிருக்கு. பாத்துக்க. அப்ப அதுலயே நாங்க தான் பெரிய ஆள். பாத்துக்க. ஒரு விஷயமா பேசக்கூடிய மொழிக்கு என்ன பேர் வச்ச? தாய்மொழி. இருக்கக்கூடிய நாட்டுக்கு என்ன பேர் வச்ச? தாய்நாடு. தாய்நாடுன்னு பேர் வச்ச. ஆமா. குடிக்கக்கூடிய தண்ணிக்கு என்ன பேர் வச்ச? தண்ணீர். தண்ணீர் தாமா. அப்புறம் என்ன பேர் வச்ச? என்ன பேரு? கங்காதேவின்னு பேர் வச்ச. கங்காதேவி. ஆமா. இப்ப இவ்வளவு எல்லாம் ஏன் மரியாதை கொடுக்குறேன் தெரியுமா? ஏன்? வேற ஒண்ணும் இல்லம்மா. கோயில்ல இருக்கிறது யாரு? காரணம் என்னங்கிறேன். கோயில்ல இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா. சரி. ஆமா சரி. ஒரு விஷயம், அவங்க கூட இருக்கிறது யாரு? அவங்க அது என்ன வேற ஒண்ணும் இல்லமா, அந்த அம்மா தான். இந்த அம்மா அவங்க பொண்டாட்டி தான் லட்சுமி. அப்புறம் அவங்க பொண்டாட்டி தான் இருக்கும், பக்கத்து வீட்டு கொண்டாடியா இருக்கும். லட்சுமி தேவி இருக்காங்கல்ல. அப்ப பொம்பளை நாங்க இல்லாம இருக்கவே முடியாது. பாத்தீங்க. கீழே இருக்கிறது யாரு? பூமாதேவி. மேல இருக்கிறது யாரு? ஆகாசவாணி. அப்ப இந்த பூமாதேவி ஆகாசவாணி நாங்க 2 பேர் இல்லைன்னு வச்சுக்கவே, நடுல வர்ணபவன் இருக்கார்ல, வர்ணபவன் அவருக்கு பாத்தீங்கன்னா சோழியே கிடையாது. மேல இருக்கிறது யாரு? சூரியவன். சூரிய பவா இருக்காரு. கீழே யாரு இருக்கா? தாமரை. அப்ப இந்த சூரியன் வந்ததுக்கு அப்புறம் யார் வந்தா தெரியும்? தாமரை நாங்க அகண்டு விரிஞ்சாதான் தெரியும் சூரிய வந்திருக்காருன்னு. அதே மாதிரி மாலையில என்ன தெரியுது? சந்திரன் வராரு. சந்திரன் இன்னைக்கு வந்திருக்காரா? இன்னைக்கு பொழப்பு கொடுத்ததே சந்திரன். அதனால இந்த சந்திரன் வந்ததை எப்படி தெரியும்? அள்ளி மலர்ந்தாத்தான் தெரியும். அப்ப இந்த அள்ளியும் தாமரையும் நாங்க மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சூரியன் சந்திரன் வந்திருக்காருன்னு. அப்ப பொம்பளை நாங்க இல்லைன்னா ஆம்பளைக்கு சோழியா கிடையாது. தெரிஞ்சுக்க.
எங்கக்கா வரீங்க ஏக்கோ அட இருத்த வள்ளி வள்ளி திருமண கல்யாணத்தை பார்த்துட்டு போக்காக்கோ அத்தோ என்னத்தா எங்கத்தா போற நீ ஏத்தா குழம்புல தண்ணி ஊத்த போறீங்களா குழம்புலையா ஊத்துவிய விருந்தாளி வந்திருப்பாங்கல்ல ஐயோ வீட்டுக்கு போகாதீ அடி வாங்கடி ஐயோ முகர கட்டி பப்புன்னு முகர கட்டிய பாரு டான்ஸ் முகர இத பாரு வந்து பேசுதுங்க பாரு அதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு போறாங்க அவங்க ஏன் போறாங்க தெரியுமா ஏன் எனக்கு முகரைய புட்டிக்கலந்தே அப்படி இல்ல ஏன்னா 100 நாள் வேலைக்கு நாளைக்கு வேலைக்கு போகணும் இப்ப போய் தூங்குனாத்தேன் காலையில போய் அங்க தூங்க முடியும் ஏய் பொம்பளைகளுக்கு என்ன சலுகை விட்டுருக்கா தெரியுமா 100 நாள் வேலை ஏம்மா பாக்க ஒரு கவர்மெண்ட் பஸ் ஐயோ பிரசவத்துக்கு 18,000 பணம் ஆமா அப்புறம் மட்டும் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர் மாசம் ஆச்சுன்னா பணம் மாசம் 1000 ரூபா அப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து சலுகையும் கொடுத்துருக்காங்க ஆமா நீங்க மாசமானா 18,000 பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு 18,000 இங்க பாரு மாசம் மாசம் உங்களுக்கு 1000 மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல ரேஷன் கார்டுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுல ஒரு வயசான பாட்டிங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படியே மாசம் மைட்டா கொடுக்குறாங்களா அப்படி 1000 ரூபாய் ஏண்டி நான் இங்கிட்ட இனிமேட்டு மாசம் ஆகுறது ஆமா கிளட்ட முடியும் எங்கிட்ட மாசம் ஏன் புருஷன் கிழவன் ஆகி போயிட்டா இனி என்கிட்ட என்னை மாசம் ஆக்க போறாரு அப்படின்னாங்க இதை கூட இன்னொரு பாட்டி சொன்னாங்க பாட்டி அடியே நீ நாச்சும் பரவாயில்ல உனக்குனாச்சும் உன் புருஷன் இருக்காரு ஏன் புருஷன் சேர்த்து 13 வருஷம் ஆச்சு நான் என்கிட்ட இனி மாசமா இருக்கு அப்படின்னாங்க 2 பேத்துக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம அதுக பாட்டு பேசிக்கிட்டு 100 நாள் வேலையில உட்காந்து பேசுதுங்க பாரு இருந்தாலும் பொம்பளை பிள்ளை அடக்க உடக்கமா இருந்துக்கணும் அப்படின்றனால வாயை பொத்திட்டு இருக்கேன் வாயை கொடுத்து சூத்த புண்ணாயிட்டு போயிடாத சிவகாமி ஒரு விஷயம் நான் சொல்லிட்டே வரேன் திரும்ப இந்த இடத்துல நின்னு பேசணும்னா ஆம்பளை காரணம் நான் சொல்றேன்ல எப்படி உங்க அப்பா யாருமா எங்க அப்பா ஆம்பளை அவரை பெத்தவரு ஆம்பளை அவரை பெத்தவரு ஆம்பளை தானே அப்ப ஆண் இல்லையே பெண் இல்லையில நிறுத்தியா ஆம்பளை புள்ள பக்குறாரு ஆம்பளை தைவுல பொம்பளை நாங்க புள்ள பக்குறோம் சரியா ஆம்பளை புள்ள பத்தா புள்ள வெளியில வந்திருக்குது 10 மாசம் சுமந்து புள்ள பக்குறது யாரு பொம்பளை இந்த பொம்பளை புள்ள பக்குறதுக்கு உதவியா இருக்கிறதே ஆம்பளை அப்ப நாங்க மாசமா இருக்காமே அப்ப நீ மாசமாயி புள்ள பெரு உங்களுக்கு அதாவது பெண்களை பத்தி குறை சொல்லவல்ல இப்ப கடவுள் வந்து பெண்களுக்கு வந்து கருவறைன்ற ஒரு கருவறை கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு மஞ்ச பை கொடுத்திருந்தா அதுல நாங்க 4 பிள்ளை சமந்துட்டு ஆம்பளை வந்து நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உனக்கு சோறு குழம்பு ஆக்கி போடுறது யாரு பொம்பளை உனக்கு துணி வச்சு போடுறது யாரு பொம்பளை அதை விட உன் கூட பிறந்த யாரு பொம்பளை நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பக்கம் போறது அது பொம்பளை உன்னை கல்யாணம் பண்ணது யாரு ஒரு பொம்பளை உன்னை பிள்ளைய பெத்து போட்டது யாரு பூமிக்கு உன்னை படைச்சது யாரு ஒரு பொம்பளை இத்தனை 4 பொம்பளை உன்னை சார்ந்திருக்கே அப்புறம் பொம்பளை எழுவா பேசுறேன் ஏண்டா பிக்காளி பேல ஏண்டா பீத்த பேல ஏண்டா அதுக்கு அமர்ந்தவனே இதுக்கு தொந்தானே சரபத்தை குடிக்கி ஏண்டா வடையை கிடைக்கி ஏண்டா இட்லியை தின்னி தோசையை நக்கி செத்து போயிடல நீ அண்ணே அப்படித்தான் சாகலாம்னு சொல்லி அண்ணே ரங்கானே இப்படித்தான் பொம்பளை பிள்ளை ரோசப்பட்டு பேசி சரி சாகலாம் நேரா போய் கடையில போய் ஒரு செவனப்பு வாங்கி குடிச்சு பார்த்தேன் ஏப்பா செவனப்பு வாங்கி குடிச்சு பார்த்தேன் அப்பவும் சாகல சரி ஏதாவது தின்னு விட்டு சாகலாம்னு சொல்லி சரி ஹோட்டல் கடையில போய் ஒரு 2 இட்லி தின்னு நல்லா மறந்துடாது அப்பவும் சாகல சரி தூக்கு போட்டு சாகலாம்னு சொல்லி சரி கைத்து எடுத்துட்டு இங்க இருந்து போய் தூக்கு போட போனேன் சரி எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட்டு இருந்தேன் அப்புறம் சரி நமக்கு பரவாயில்ல கயிறு மிச்சம் வாங்க மரத்துல தூக்கு போடுறது மிச்சம் சொல்லிட்டு சரி அடாடே நீ தூக்கு போடுறா நானும் தொங்குறேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தொங்குனா அவன் சேர்த்து போயிட்டு நான் சாகல நீ எப்படி சாகாம அந்த அவன் கைத்துல தொங்குனா நான் அவன் காலை பிடிச்சி தொங்குனேன் மசில சாவுறேன் இருந்தாலும் பரவாயில்ல சரகுபதி சீரகத்துக்கு போனாலா சரகுபதி சீரகத்துக்கு போனாலா சரகுபதி அப்புறம் வரட்டுக்க லட்டாட்ட வாரியா சிண்டிகி பப்புன வெளியில வர சொல்லு சந்திரனே அப்ப ஆம்பளை என்ன பேசினாலும் பேசுவேன் சும்மா இருந்த சொட்டுக்கு ரூபிக்கு சோத்த போட்டு பண்ண சும்மா இருந்த சொட்டுக்கு ரூபிக்கு சோத்த போட்டு பண்ண அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே அடே அப்பா இவர் மட்டும் தான் பேசுவாரா நம்ம பேச மாட்டாமா ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டு சமட்டாப்பா எதுக்கு கடையில விக்குதா ஷாம்பு நீ மைச்சட்டுக்கார புடிச்சிட்டு ஊருக்கு போமான்னு கிணத்துல கிடக்கு கழுத்தி எப்ப ரத்தினா வேலையை பார்த்துட்டு பாப்பா படமரத்துல இருக்கதா பாம்பு நீ ஆல்ரவுண்டர் புடிச்சுக்கிட்டு என்ன
பக்கத்துல கிடக்கு பாம்பு. உனக்கு தேவைப்பட்ட முச்சந்தில போய் காரக்குடியில கொம்மா கஞ்சி விக்கையில பம்மாத்துக்காரையும் பணியார விற்க போனானா. சரி. அம்மாக்காரில போய் மல்லா கடிச்சு பார்த்துட்டு ஐயோ என் பணியார விற்கலை, என் பணியார விற்கலை. எந்த பணியாரம்? நாய் கட்ட கெடுக்க ஞாயிற்றுக்கிழமை லீவு கடிச்சான். அதுக்கு தான் சொல்றாங்க ஐயர் கடை ருக்கு என்னைய புடிச்சுக்கிட்டு நீ நல்லா அடியே அடியே மண்டை மேல இருக்குதா கொண்டே இங்கே இவளுக்கு எத்தனை தண்டி முழுங்கிரு பூவுன்னு சொல்ல வெளியே விடாத. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா, நான் பேசணும்னா அதிகமாக பேசுவேன். உனக்கு படம் 40 ஆச்சு, அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிய? ஏற்கனவே நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தை நம்ம இழுத்துடக்கூடாது. அங்க நல்ல தொழில் பண்ணி அதை நம்ம உள்ள போன்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்காது. ஆட்டப்பட வந்த அம்மா உங்களோட சோத்து வாங்கி தின்னில இலையில 2 கப்பு வாங்கி குடிச்சேன். 4 அப்பளம் போட்டு பிணைஞ்சு தின்னில ஆளை வலிக்குதாக்க. 4 சோத்த ஒரு ஆள் சாப்பிட்டேன். एक दो तीन चार ஒத்துக்கடி நான் ஒண்ணு சொல்லி தார பரோட்டாவுக்கு மாவா பெயர புளியாட்டம் விளையாடி இருக்க. கையை உடச்சு விட்டுருவேன் மத்துக்க. ஐயோ அண்ணே என்ன பாச்சு? என்ன இந்த ஆட்டத்தை திருப்பி போடுவாரு. ஒரு மியூசிக் கொடுங்க பாப்போம். एक दो तीन चार ஒத்துக்கடி இந்த கையை எடுத்து விடுமா. பைத்தியம் இருக்குது. அது வேணுமாமா? எது? எதுயா? அதுதான் உள்ள இருக்குல்ல. அல்ல கரகமே என்ன பிடிச்ச கொடுமை அது. என்ன வேணும்? எதையோ பார்த்துட்டேன் அதை கேட்குறாம்மா. எது வேணும்? அம்மா குச்சி மிட்டாய் வேணுமா? குருவி ரொட்டி வேணுமா? ஆக்க பக்க ஆக்க பக்க ஊக்க பக்க கொண்ட நல்ல கொழுங்கு தடி குட்டி அட்டம் போட
மாடு வீட்டில் செய்யறதுல இங்க வந்து செய்துவார். அலிலையானகந்தாண்டி அரும்பு மீச காரம் தாண்டி மீசக்காரன் தாண்டி இவ பென்சில்ல மீச வரைஞ்சவன் தாண்டி குருபியாது செஞ்சையண்ணா உன்னை கொண்டு போவேன் மணப்பாறைக்கு, உன்னை கொண்டு போவேன் உங்க அண்ணிய புதுப்பட்டிக்கு. ஒரு தரணா 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 செந்தூர மச்சான் சிங்கிரி அவர்கள் எனக்காக 51 ரூபாய் அன்புப்படுத்த அன்பு மச்சான் அவர்களுக்கு என் சார்பாக கலிச பண்ணி இந்த விளக்கம் போடு தனனா 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 நல்லா பாருங்க வாங்க தரமா பிடிச்சிருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஓகே தான். நம்ம ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு வருதுமா. அட வாங்கங்க, என்னமோ மறைமாமா வயசுக்கு வந்த பிள்ளைமா நிற்கிறிய, வெளியில் வந்து நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டு கடைசியில் போய் ஓரம் பண்ணிக்கிறிய. தண்ணி சந்திர மச்சான சொல்லுமா, சந்திர மச்சான என்ன வேணானாரு, நீங்கள் தானே சொன்னீங்க இங்கே வாங்க போல. ஆனால் இந்த பப்பு டான்ஸ் பிடிச்சிருக்கானே உங்களுக்கு, உங்களைத்தேன் பிடிச்சிருந்தா அட உங்களைத்தான் பிடிச்சிருக்கா பப்பு டான்ஸு, கொஞ்சம் கை தட்டலாமே. ஆமாம், இவர் பெரிய எலெக்ஷனில் நிற்கிறாரு, இப்படி கை கட்டிட்டு இருக்காரு. கையை தட்டுனே, கையை தட்டு, உன் வீட்டில் ஒழுவே. கையை கட்டாதீங்க, கையை தட்டுங்க. சரி பிடிங்க. அதனால உன்னை பார்க்கும் பொழுது காதல் வருது. எப்படிப்பட்ட காதல்? ஓ அழக பார்த்து நட்சத்திரத்துக்கு போறாமே. போலாமா? நடுத்தரமா போலாமா? நாம் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோகிது வாசம் போவோமினி காதல் தேசம். பூவோகிது வாசம் போவோமினி காதல் தேசம். நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோகிது வாசம் போவோமினி காதல் தேசம். பூவோகிது வாசம் போவோமினி காதல் தேசம். நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது.
இப்போ வண்டியில் புல்லட்டில் போன புட்டு புடு என்று வள்ளியில் போன எனது மச்சான் பிச்சை பெருமாள் அவர்கள் எனக்காக 50 ரூபா அன்புபடுத்துக்கார். புல்லட்டில் போன அன்பு பெருமாள் மச்சான் அவர்களுக்கு, பிச்சை பெருமாள் மச்சான் அவர்களுக்கு என் சார்பம் என் கலைக்குள் சார்பம் நன்றி வணக்கம். காலையில் வந்து பார்த்துக்கிறேன் உங்களை. சரி. கிங்கிலி சிங்கிலி சந்திரனா என்ன பேர்? கிங்கிலி சந்திரன் பெருமாள் அவர்கள் எனக்காக அன்புபடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம். சரி, இருந்தாலும் ஏன் காதல் பிரச்சனைகளா இருக்கு? இருக்கஞ்செடியோர இறுக்கி போடுச்சைய மாமா, உருகுனைய போல உருகி தவிக்கிறேன் ஆமா. நான் என்ன பொழுதுன்னு நான் படத்தான், வேற என்ன விழுதுன்னு நான் அந்த இடத்தான். ஏதோ எம்மனத்தானா விலகி வீணா தவிக்கிறேன். இருக்கஞ்செடி